அனைவருக்கும் வணக்கம். 4/4/2026 8வது T20 மேட்ச் டிசி vs எம்ஐ. டிசியில் வந்து பார்த்தோம்னா கேஎல் ராகுல், பி நிசங்கா, நிதிஷ் ராணா, ரிஸ்வி, அஸ்தோஷ் சர்மா 2 பேரில் யாரோ ஒருத்தர் வருவாங்க. டேவிட் மில்லர், ஸ்டப்ஸ், அக்சர் பட்டேல், யுப்ரஜ் நிங்கம், நிகிடி, குல்தீப் யாதவ், முகேஷ் குமார், நட்ராஜன் இவங்களாம் இருக்காங்க. எம்ஐயில் வந்து பார்த்தோம்னா ரோஹித் சர்மா, ரிக்கல்டன், சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, நமன்தீப், ஹர்திக் பாண்டியா, ருத்ரஃபோர்ட், சர்துல் தாக்கூர், சாண்ட்னர், மார்க்கண்டே, சன்போல், பும்ரா இவங்களாம் இருக்காங்க. டிசியில் வந்து கேஎல் ராகுல் ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் நல்லா விளையாடுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் கேப்டனாக கூடிய சான்ஸ் இருக்குது. பி நிசங்கா செகண்ட் பேட் பண்ணால் ஓரளவுக்கு நல்லா விளையாடுவார். நிதிஷ் ராணா ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் ஓரளவுக்கு நல்லா விளையாடுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ரிஸ்வி செகண்ட் பேட் பண்ணால் நல்லா விளையாடுவார். அஸ்தோஷ் சர்மா ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் நல்லா விளையாடுறதுக்கான சான்ஸ் இருக்குது. மில்லர் ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் ஓரளவுக்கு நல்லா விளையாடுவார். செகண்ட் பேட் பண்ணால் ஒரு ஆவரேஜாக இருக்கும். ஸ்டப்ஸ் ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் ஓரளவுக்கு நல்லா விளையாடுறதுக்கான சான்ஸ் இருக்குது. அக்சர் பட்டேல் ஃபஸ்ட்டு பேட்டிங் ஃபஸ்ட்டு பவுலிங், செகண்ட் பேட்டிங் செகண்ட் பவுலிங் கேப்டனாக கூடிய சான்ஸ் இருக்குது. யுப்ரஜ் நிங்கம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் செகண்ட் பேட்டிங் ஒரு ஆவரேஜாக தான் இருக்கும். இங்கிடி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாருன்னா விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. செகண்ட் பவுலிங் அந்தளவுக்கு கிடையாது. குல்தீப் யாதவ் ஃபஸ்ட்டு பவுலிங் செகண்ட் பவுலிங் ஒரு ஆவரேஜாக தான் இருக்கும். முகேஷ் குமார் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாலும் செகண்ட் பவுல் பண்ணாலும் ஓரளவுக்கு நல்லா பவுலிங் பண்ணுவார். நட்ராஜ் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாலும் செகண்ட் பவுல் பண்ணாலும் வேறு ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸாக தான் இருக்கும். எம்ஐயில் வந்து பார்த்தோம்னா ரோஹித் சர்மா ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் நல்லா விளையாடுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ரிக்கல்டன் ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் கேப்டனாக கூடிய சான்ஸ் இருக்குது. சூரியகுமார் யாதவும் ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் நல்லா விளையாடுவார். மோஸ்ட்டாக இந்த 3 பிளேயரில் மேட்ச் முடியறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. திலக் வர்மா அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ண மாட்டார். நமன்தீப் ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் ஓரளவுக்கு நல்லா விளையாடுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஹர்திக் பாண்டியா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாலும் செகண்ட் பவுல் பண்ணாலும் நல்லா விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. கேப்டனாக கூடிய சான்ஸ் இருக்குது. ருத்ரஃபோர்ட் ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் நல்லா விளையாடுவார். சர்துல் தாக்கூர் ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸாக தான் இருக்கும். சாண்ட்னரும் ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸாக தான் இருக்கும். ட்ரென் போல்டு வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பவுல் பண்ணால் விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. பும்ரா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் கேப்டனாக கூடிய சான்ஸ் இருக்குது. செகண்ட் பவுல் பண்ணாலும் நல்லா பவுலிங் பண்ணுவார். 4/4/2026 8வது T20 மேட்ச் டிசி vs எம்ஐ. இந்த 2 டீமுக்கு நடக்கிற மேட்ச்சில் எந்த டீம் வின் பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம வின்னிங் ப்ரெடிக்ஷன் வந்து லாஸ்ட்டாக டெலிகிராம் சேனல் அப்டேட் பண்ணுறோம். அதே மாதிரி டாஸ் எந்த டீம் வின் பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா டிசி வின் பண்ணுறதுக்கான சான்ஸ் நிறைய இருக்குது. நன்றி.